With Plan B emergency contraception, we're in control of our future. It's backup birth control you take after unprotected sex that helps prevent pregnancy before it starts. It works by temporarily delaying ovulation, and it won't impact your future fertility. Plan B is available in all 50 U.S. states at all major retailers near you, with no ID, prescription, or age requirement needed. Together, we've got this. Follow Plan B on Insta at Plan B One Step to learn more. Use as directed. மிஸ் வாணி, 6 வருஷமா உங்க வீட்டுல நடந்துகிட்டு இருக்கிற அந்த மிஸ்திரி, அதை பத்தி சொல்லுங்க. இது 6 வருஷத்துக்கு முதல்ல நடந்த ஒரு கதை. இது எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே நடந்த ஒரு கதை. இது எங்க பெரியமாவும் எங்க அம்மாவும் ஈசி தமக்கு ரொம்ப டச்சு. கல்யாணம் பண்ணாதுக்கு முதல்ல அம்மா வீடும் பெரியமா வீடும் பக்கத்துலதான். கல்யாணம் பண்ணி போனாலும் பக்கத்துலதான் வீடு. அப்பாலாம் இறந்த கையடி. ஸோ எல்லாமே ஒருத்தர் பக்கத்து சத்து ரூமாலாம் வீட்டுல ஒரே வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். அதுல இருந்து அவங்க இறக்குற வரைக்கும் ஒரே வீட்டுலதான் இருந்தாங்க. இந்த இன்சிடென்ட் எப்ப நடந்துச்சுன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முதல்லலாம் ஒரு இதெல்லாம் அப்பா அந்த மாதிரி நடந்துச்சு. அந்த டைம் எங்க பெரியமா டைபெட்டிஸ்னால கால் எடுத்துட்டாங்க. கால் எடுத்து ஹாஸ்பிட்டல்லே அந்த டைம்லதான் ஹாஸ்பிட்டல் இறந்த கையோடய போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் பண்ண முடியாம ஸோ அங்கேயும் நாங்க வச்சுட்டு மறுநாள் காலையில தான் நீங்க எடுத்துக்க முடியும்னு சொன்னாங்க. அதனால நாங்க ஹாஸ்பிட்டல்லே அவங்கள வச்சுட்டு ஸோ நாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நாங்க வந்துட்டோம். நானு, அம்மா, தம்பி, அக்கா. ஸோ நாங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்க நம்ம இல்லையோ சிஸ்டர், எங்க வீட்டுல எங்க பெரியமா அவங்க நடமாடின மாதிரி எல்லாம் இதுதான் எங்க தெரிஞ்ச கையோட நாங்க எல்லாம் ஹால்ல படுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு ஹால்ல, ஏன்னா மறுநாள் நாங்க காலையிலேயே போகணுன்றத எல்லாமே ஹால்லேயே நாங்க படுத்துக்கிட்டோம். முன்னாலும் அவங்க நடமாடுற போது எப்படிலாம் அந்த இதெல்லாம் அவங்க நடந்த அந்த இதெல்லாம் அந்த அன்னைக்கு அவங்க இறந்து அவங்கள விட்டுட்டு நான் வந்த அன்னைக்கு இந்த வீட்டுல நடந்துச்சு. ஸோ இத்தனை மணிக்கெல்லாம் எழுச்சி அந்த உருட்டுற சத்தம் கிடைச்சு அவங்க நடந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த பூமி அதற மாதிரி ஒரு சத்தம்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த காசாரா நடப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடக்கிற சத்தம். அப்புறம் ஏன்னா அவங்கதான் இருக்கும்போது அவங்கதான் குக்கிங் எல்லாம் பண்றது. ஸோ அந்த டைம்ல அந்த டைம் பிரகாரம் அவங்க குக்கிங் பண்ற அந்த சத்தம். ஆனா நாங்க எல்லாம் ஹால்ல தான் இருக்கோம். பட் அங்க யாரும் செய்யற மாதிரி. ஆனா நாங்க போய் பார்த்த போது ஆள் அங்க யாருமே இல்ல. பட் அந்த ஊட்டுற சத்தம் எல்லாம் கேட்டு சரின்னு சொல்லிட்டு அப்ப எல்லாம் என்ன நினைச்சோம், எங்களுக்குள்ளேயே நாங்க பேசுறோம்ல ஹால்ல, இந்த மாதிரி பெரியமாவா தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே அந்த ரியாக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ நம்ம அவங்கள விட்டுட்டு வந்தனால அவங்க கோச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்களா என்னன்னு சொல்லிட்டு நாங்க இது பண்ணோம். சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலேயே நாங்க ஹாஸ்பிட்டல் காலையிலேயே போயிட்டு அவங்கள எல்லாம் இது பண்ணிட்டு நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. ஸோ எடுத்துட்டு வந்த அன்னைக்கு கூட எங்களுக்கு அந்த சத்தம் அந்த ஒரு நாள் நம்ம வீட்டுல வச்சிருப்பாங்கல்ல, மறுநாள் தானே எடுப்பாங்க. ஸோ அந்த சத்தம் அந்த ராத்திரிக்கும் கேட்குது எங்களுக்கு. அந்த உருட்டுறது, அவங்க நடமாடுறது, அந்த சத்தம் எல்லாமே. ஸோ அப்புறம் மறுநாள் எல்லாம் இதெல்லாம் முடிச்ச கையோடி நாங்க பயம் தான். ஏன்னா எங்களுக்கு ஒரு டவுட்ல தான் நாங்க இருந்தோம். ஓகே, இந்த ரியாக்ஷன் அந்த மாதிரிலாம் கேட்கறதா இதாதான் இருக்கணும் அப்படின்ட்டு எங்களுக்குள்ளே நாங்க பேசிக்கிட்டு. ஆனா என்ன நாங்க தனித்தனியெல்லாம் படுக்க கிடையாது, எல்லாமே படுத்தாம ஒரு கும்பலாதான் படுக்கிறது. அந்த மாதிரிலதான். அதனாலதான் நாங்க எல்லாம் இருந்த வச்சு எங்களுக்கு அவ்வளோ ஒரு பயம் இல்லாம போயிடுச்சு எங்களுக்கு. ஆனா எங்களுக்கு அந்த பயம் தெரியல. பட் எங்களுக்கு ஒரு லைட்டான ஒரு இதெல்லாம். ஆனா என்ன இந்த இதெல்லாம் முடிச்ச கையடி அந்த 16 பிரேயர்ஸ்லாம் இறந்து முடிஞ்சு அந்த 16 பிரேயர்ஸ்லாம் செய்வாங்கல்ல. ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு அவங்க நடமாடின சத்தம், அவங்க போடுற அந்த உருட்டுறது, அந்த ஸ்டில் கேட்டுக்கே தான் இது. முயற்சி பண்ணீங்களா? நாங்க என்ன பண்றது, நாங்க பேசியிருக்கோம் சிஸ்டர். அந்த மாதிரி சத்தம் வரும்போதெல்லாம் நாங்க பேசியிருக்கோம். எங்களுக்கு தெரியுது நீங்களாதான் இருப்பீங்க அப்படி இப்படின்னா அந்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த சத்தம் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அப்ப இந்த பிரேயர்ஸ் எல்லாம் 16 பிரேயர்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஸோ எல்லா அக்கா சிங்கப்பூர்ல இருக்க வச்சு அக்கா கிளம்பிட்டாங்க, தம்பியும் கிளம்பிட்டாங்க. ஸோ நானும் அம்மாவும் மட்டும் தான் இந்த வீட்டுல. அந்த டைம்ல நானும் வேலைக்கு போகணுமே. ஒரு இதுன்னா நம்ம வீட்டுல ஹால்ல இருந்து என்ட்ரன்ஸ் நடக்கிற என்ட்ரன்ஸ்ல இருந்து
கிச்சன் வரைக்கும் நம்ம வீட்டுல வந்து சிசிடிவி இருக்கு. சிசிடிவி வந்து நாங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா நான் வந்து வேலைக்கு போனோம்னா அம்மா ஒண்டி, சோ அவங்க ஒண்டியா இருக்காங்க. ஏன்னா அம்மாவுக்கு வந்து 74 வயசு. சோ அந்த டைம்ல வந்து நான் விட்டுட்டு போனோம். அப்ப ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம அங்கிருந்து வரணுமேன்னு சொல்லியிருந்தான். அப்ப அந்த இந்த இன்சிடென்ட் முடிஞ்செல்லாம் நாங்க வந்து சிசிடிவி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். போட்ட கையோடி இவங்க வந்து ஒரு பள்ளி விடுற மாதிரி விழுவாங்க. இப்ப நான் வேலைக்கு போயிட்டேன்னா அம்மா வந்து நின்றுகிட்டே இருப்பாங்க. ஒரு சேர்ல இருந்து ஏற்றி குச்சினுக்கு போறதோ இல்ல கிச்சன்ல இருந்து ஹால்ல வந்து உட்காரும் போது டைம்லயோ நின்றுகிட்டு இருப்பாங்க. போய் உட்கார்றதுக்கு ஏதோ வந்து தள்ளி விடுற மாதிரி இருக்கும். அவங்க உழுவுறது வந்து மச்சான் ஜஸ்ட் வந்து ஒரு ஆளு பின்னால இருந்து தள்ளி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆமா. சோ நான் வந்து வேலை இடத்துல இருந்து சிசிடிவி வந்து 24 hours வந்து நான் வச்சுதான் இருப்பேன் அங்க. ஏன்னா இவங்க ஒண்டியா இருக்காங்களா, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்ட்டு நான் பாக்குறதுக்கு. அவங்க உழுவும் போது நான் பார்க்கும் போதெல்லாம் அவங்க மச்சம் தோலா மாதிரிதான் எங்க அம்மா உழுவாங்க. அங்கிருந்து நான் வேலை இடத்துல இருந்து தலை தெறிக்க ஓடி வருவேன் நானு. அம்மா கடிபட்டுருமா அப்படி உழுவும் போது வந்து என்ன சொல்லுவாங்க, அடிலாம் இல்ல, அந்த சின்னது அந்த ரசம் கட்டு இந்த மாதிரி. அவங்க இறந்து ஒரு 3 months எங்க அம்மா உழுந்துகிட்டே தான் இருந்தாங்க. அப்ப இருங்க, பாட்டுக்கு பிறகு பேசுவோம்.